வணக்கம் மக்களே! இங்கிலீஷ் பேசலாம் வாங்க சீரிஸோட வீடியோ தான் இது. உங்களுக்கு முன்னாடி ஒரு ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் குடுத்துருக்கேன். இந்த இடத்துல ஹி கோ டூ ஸ்கூல் வருமா? இல்ல ஹி கோஸ் டூ ஸ்கூல் டெய்லி அப்படின்னு வருமா? அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கலாம்? இதுக்கான ஒரு சிம்பிள் ரூல் ஒண்ணு இருக்கு. ஸோ அந்த ரூல் என்னன்னு பார்த்துடலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு பேசிக் ரூல் என்ன அப்படின்னு பார்த்துருக்கீங்கன்னா, சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். அதாவது இப்ப நடக்கிற விஷயத்த நீங்க இங்கிலீஷ்ல சொல்றீங்க அப்படின்னா, வெர்ப் ஓட எஸ் இல்ல இஎஸ் வந்து சேர்ந்து வரும். ஸோ வெர்ப் அப்படின்னா என்னன்னா, ப்ளே, கோ, ஆக்ஷன் சைடு நீங்க என்ன பண்றீங்களோ, அத நீங்க ஆக்ஷனா ஏதாச்சும் பண்ணிட்டு இருக்கப்ப, அத இங்கிலீஷ்ல மாத்துவீங்களா? ஐ கோ டூ ஸ்கூல், ஐ ப்ளே கிரிக்கெட். ஸோ அந்த மாரி ப்ளே, கோவோட எஸ் இல்ல இஎஸ் வந்து சேர்ந்து வரும். ஸோ எந்த இடத்துல எஸ் வரும், எந்த இடத்துல இஎஸ் வரும் அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு நீங்க நார்மலா பார்த்தீங்கன்னா, வெர்போட எஸ் சேர்ந்து வருதுன்னா, இப்ப ப்ளே அப்படிங்கிற இடத்துல ப்ளேஸ் வரும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஐ ப்ளே கிரிக்கெட்ன்னு சொல்லலாம். பட் ஹி வேர்டு யூஸ் பண்றப்ப ஹி பிளேஸ் கிரிக்கெட், ஷீ பிளேஸ் கிரிக்கெட், இட் பிளேஸ் கிரிக்கெட். ஸோ அந்த மாதிரி நீங்க வந்து ஹி, ஷி, இட் யூஸ் பண்றப்ப இந்த இடத்துல இந்த எஸ்ங்கிறத ஒன்று ஆட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஆனா ஒரு சில வார்த்தையோட ஒரு சில வெர்போட எஸ் மட்டும் ஆட் பண்ண முடியாது. அந்த இடத்துல இஎஸ் தான் வரும். ஸோ அது என்னென்ன மாதிரியான வேர்ட்ஸ் அப்படின்னு பார்த்துடலாம். ஒரு வேர்டோட எண்டுல சிஹெச், எஸ்ஹெச், எஸ், எக்ஸ், ஓ இந்த மாதிரியான லெட்டர்ல முடிஞ்சிச்சு அப்படின்னா, அந்த இடத்துல எஸ் உங்களால போட முடியாது. இஎஸ் தான் போடணும். எக்ஸாம்பிளுக்கு கோ அப்படின்னா கோஸ் அப்படின்னு வரும். இந்த இடத்துல ஓல முடிஞ்சிருக்கு. ஸோ இங்க வந்து நம்ம எஸ் போடாம இஎஸ் அப்படின்னு போடுறோம். வாட்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஹெச்ல முடியுது வாட்ச். ஸோ இந்த இடத்துல வந்து வாட்சஸ் இஎஸ் சேர்த்து போடுறோம். ஸோ இதுதான் வந்து பேசிக்கான கான்செப்ட். ஸோ இதை வச்சு நம்ம எப்படி இதை ஃபில் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துடலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க? ஹீ கொடுத்துருக்காங்க. இது வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல ஹீ வந்துருச்சுன்னா கண்டிப்பா எஸ் வரும். ஸோ இதுல முக்கியமானது 2 பார்க்கணும். ஓல முடிஞ்சிருக்கு அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா இஎஸ் வரும். ஒருவேளை ஓல முடியலன்னா எஸ் வரும். இதுதான் பேசிக். ஸோ ஹீ கோஸ் டு ஸ்கூல் டெய்லி அப்படின்னு இங்க இந்த இடத்துல வந்துரும். ஸோ ஷீ லைக்ஸ் காஃபி ஏன்னா இந்த இடத்துல எஸ் வருது, ஷீ வந்திருக்கு. ஸோ இட் ரன்ஸ் வெரி ஃபாஸ்ட். ஸோ ஷீ வந்துருச்சு அப்படின்னா இங்க எஸ் இல்ல இஎஸ் வரணும். ஸோ இஎஸ் வர்றது தான் கரெக்டா இருக்கும். ஸோ ஷீ டீச்சர்ஸ் இங்கிலீஷ். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹீ வந்திருக்கு. ஸோ ஹீ அப்படின்னாலே எஸ் இல்லைன்னா இஎஸ் வந்துடும். ஹீ டஸ் ஹிஸ் ஹோம்ஒர்க் டெய்லி. ஸோ இட் அப்படின்னா இட் ஓப்பன்ஸ் த டோர். ஸோ கடைசி இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஹோம்ஒர்க் மாதிரி. கண்டிப்பாக இது என்ன அப்படிங்கிற ஆன்சர் உங்க எல்லாருக்குமே இப்போ தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல, ஸ்டில் கமெண்ட்ல போட்டுருங்க. ஹீ டேஷ் ஹிஸ் ஹோம்ஒர்க் டெய்லி. ஹீ டூ ஹிஸ் ஹோம்ஒர்க்கா இல்லை டஸ் ஹிஸ் ஹோம்ஒர்க்கா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வேறு என்ன வேணுங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸோ கண்டிப்பாக இந்த சீரிஸ் முடியறதுக்குள்ள உங்களோட பேசிக் இங்கிலீஷ் என்னென்ன டவுட் இருக்கோ அதெல்லாம் கிளியர் ஆகிடும். கண்டிப்பாக நீங்களும் இங்கிலீஷ் பேச ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய் பாய்.